சொல்றீங்க. தகுதி இல்லாதவர்களுக்கு தரப்படுகிற பதவி உயர்வு. தகுதியே இல்லாத ஆட்களுக்கு தரப்படுகிற பதவி உயர்வுக்கு பேரு தான் கிருபை. ஆமென் சொல்லுவோமே. நல்லா கவனிங்க. ஏன்னா தகுதியே இல்லாத நம்மை அழைத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி நாற்றத்திலும் அழுக்கிலும் பாவத்தின் காரியத்திலும் இருந்த நம்மை அவருடைய கிருபையை கொடுத்து பதவி உயர்வு கொடுத்துதான் கர்த்தர் இங்க உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்லா கவனிங்க. என் கிருபையை அவனுக்காக என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். அப்படின்னா என்னங்க? கர்த்தருடைய கிருபையை கர்த்தர் என்றென்றைக்கும் நமக்காக காப்பார். கவனிங்க, இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்படுகிறது என்றால் தாவீதுக்கான ஒரு வார்த்தை. கவனிங்க, தாவீதுக்கான ஒரு வார்த்தை. கவனிங்க, உண்மையாகவே சொல்லப்போனா தாவீதுக்கு உண்மையாகவே இந்த வார்த்தை பொருந்தும். இந்த கிருபையின் வார்த்தைகள் பொருந்தும். ஏன்? தகுதி இல்லாத அவனை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். அல்லேலூயா. தகுதியே இல்லாத அவனை என்றைக்குமே அந்த இடத்தை அடைய முடியாத ஒரு நிலையில் இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் உயர்த்தினார் என்றால் உண்மையாகவே சொல்லுகிறேன், இதுதான் கிருபையினுடைய உண்மையாகவே இதுதான் கிருபை. இந்த கிருபையின் அடித்தளம் நமக்கு எடுத்துரைக்கிற காரியம் இந்த தாவீதனுடைய காரியம். கவனிங்க, ஆடுகள் மேய்த்த அவனை கர்த்தர் ஒரு ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் அவன் மேல் வைத்த கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்க. அதுல 89வது அதிகாரம், அதுல வாசிங்க. 20ல இருந்து வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். கர்த்தர் சொல்றார் இந்த வார்த்தையை, தாவீது சொல்லல. என்ன சொல்ல போனா இந்த சங்கீதம் தாவீதே எழுதல. அது தலைப்பு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சங்கீதம் தாவீதே எழுதல. கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தர் தாவீதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. கர்த்தர் சொல்றாரு, என் தாசனை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். கவனிங்க, அப்படின்னா என்ன? இந்த உயர்வு, இந்த கிருபை, இது தாவீது தேடிக்கொண்டதல்ல, இது தாவீது தேடி போனதல்ல. இந்த கிருபை பரலோகத்தின் தேவன் தாவீதுக்கு கொடுத்தது. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்ம கிருபையை தேடி ஓடனாலோ அந்த கிருபை நமக்கு கிடைக்காது. ஆனால் அவர் நம்மேல் கிருபையா இருந்ததுனாலதான் இன்றைக்கு இவ்வளவு பேர் கர்த்தருடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு இருக்குது. சொல்லுங்களேன். கர்த்தர் எங்க மேல கிருபையா இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எங்க மேல கிருபையா இருக்கிறார். இது தாவீதுனுடைய வாழ்க்கையில பாருங்க. ஒரு சாதாரண ஆடு மேய்த்த ஒரு சிறுவன், ஒரு வாலிபனை கர்த்தர் உயர்த்துகிறார். கவனிங்க, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. பாருங்க 24, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? என்ன உண்மையும் கிருபையும்னா? கவனிங்க, கிருபை இருக்குன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். அது என்ன உண்மைன்ற ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். என்ன காரணம்? கர்த்தர் தாவீதுக்கு செய்த ஒரு காரியத்திலும் அவர் பின் வாங்கினதே கிடையாது. ஆமென் சொல்லுமே. கர்த்தர் தாவீதோடு செய்த உடன்படிக்கை, இந்த வார்த்தை பாருங்க, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தாவீதோட ஒரு உடன்படிக்கை பண்றாராம். உண்மையாகவே சொல்லலாம், இதுதான் கிருபை. பரலோகத்தின் தேவன்
இந்த பூமியில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்யறார்னா உண்மையாகவே இதுதான் கிருபையின் உச்சம். ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தாராம். என்னது? என் கரம் அவனோடு உறுதியாயிருக்கும். அப்ப கர்த்தர் ஒரு நாளும் தாவீதுக்கு செய்த உடன்படிக்கையிலிருந்து அவர் மாறவே இல்லை, அவர் தவறவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க, அதுல 33வது வசனம் வாசிங்க. என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற கிருபை, நீங்க அவரை மறந்தாலும் அந்த கிருபை உங்களை விட்டு விலகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா தாவீது அநேக முறை கர்த்தரை விட்டு பின்வாங்கினான், கர்த்தரை மறந்து போனான், கர்த்தருக்கு விரோதமான துன்மார்க்கமான காரியங்களை தாவீது செய்தான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தாவீது செய்தான். அப்ப நல்லா கவனிங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, அவன் மீறுதலை ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, இந்த வார்த்தை தாவீதுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கே பொருந்தும். எப்படி சொல்றீங்க? கிருபை இல்லைன்னா இங்க யாரும் உட்கார முடியாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுவோமே. உண்மையா சொல்லுங்க, கிருபை இல்லைன்னா நாங்க இங்க இல்ல. சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்லுங்களேன். கிருபை இல்லைன்னா நாங்க இங்க இல்ல. நம்ம தவறி போனதுக்கு கர்த்தர் என்னைக்கோ பேக் பண்ணிட்டு இருப்பார். பிசாசு என்னைக்கோ கதையை முடிச்சிருப்பான். நம்ம விழுந்து விழுந்து எழுந்ததுக்கு பிசாசு எப்பயோ நம்ம கதையை முடிச்சிருப்பான். கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை இன்றைக்கும் நம்மை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை நிலை நிறுத்துகிறது. நம்ம உலகத்தை திரும்பி 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 பார்த்து கீழே விழுந்து விழுந்து போனதுக்கு பிசாசை கேட்டிருப்பான், ஆண்டவரை என்னங்க நீங்க என்ன ஆண்டவரை கிருபை கொடுத்தீங்க, விழுந்து விழுந்து போறாங்க, உலகத்தை திரும்பி பார்க்கறாங்க, என்ன திரும்பி பார்க்கறாங்க, அடிக்கடி என் வலையில வந்து விழுந்துடுறாங்களே, என்ன ஆண்டவரேன்னு கர்த்தரை போய் அவன் கேட்டிருப்பான். ஆனா உண்மையாகவே சொல்லுகிறேன், அது கர்த்தர் சொன்ன பதில் என்னவா இருக்கும்? நம்ம விசுவாசிப்போம், என் கிருபையை ஒரு நாளும் இவர்களை விட்டு மாற்றுவது கிடையாது. ஏன்? தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் கர்த்தர் செய்தது அவருடைய வார்த்தையின் கிருபை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தது அவருடைய இரத்தத்தினால் உண்டான கிருபை. அல்லேலூயா. பிசாசு நம்மை குறித்து போய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும், கர்த்தரிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், என்ன விழுந்து விழுந்து எழுந்துக்கிறாங்க உங்க பசங்க, என்ன இந்த அம்மா விழுந்து விழுந்து எழுந்துக்குது, இந்த ஐயா விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறாரு, என்ன ஆண்டவர் என்ன சொல்றீங்க? அதுக்கு பிசாசனிடத்தில் தலையில் அடிச்ச மாதிரி கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? டேய், அவனுக்காக என் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபை அவர்களை வாழ வைக்கும், ஒரு நாள் நிமிர்ந்து நிற்க செய்யும், மறுபடியும் தூக்கி ஓட செய்யும். நிச்சயமாகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான கிருபை மாத்திரமே இன்றைக்கு வரைக்கும் நம்மை வாழ வைக்கிறது. எத்தனை பேர் சத்தமா வராமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அதனாலதான் சொல்லப்படுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அதுதான் இந்த வார்த்தை 30:24, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தர் மாறாத கிருபையை உங்களுக்கு தரப்போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. சொல்லுங்க, மாறாத கிருபை. இன்னும் சத்தமா சொல்லுங்க, மாறாத கிருபை. அல்லேலூயா. மாறாத கிருபை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிருபையை விலகாத கிருபை. கர்த்தர் ஒரு முறை நம்முடைய தலை மேல அந்த கிருபையை வச்சுட்டார்னா, நீ விழுந்துட்டாலும் சரிங்க, அந்த கிருபை உன்னை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. அந்த கிருபை மறுபடியும் உங்களை வாழ வைக்கும். இது தாவீதினுடைய வாழ்க்கையிலே உண்மையா இருந்தது. வாசிங்க அடுத்த வசனம் 34 வாசிங்க. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். இதுதான் கர்த்தர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை. என்ன? இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் உண்டான கிருபை, நமக்கு அந்த கிருபை வாழ வைக்கும், நம்மை இந்த பூமியிலே உலாவ வைக்கிற கிருபை, இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு நம்மை நடமாட வைக்கிற கிருபை. அது நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா?
கர்த்தர் உங்க மேல வைத்த கிருபையை அவர் மாற்றுவது கிடையாது. சொன்னதை அவர் மாற்றுகிற தேவன் அல்ல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறது. ஏன்னா தாவீதுக்கு அப்புறம் உள்ள அவனுடைய பிள்ளைகளுடைய நிலை மாறிடுது. தாவீதுக்கு இருந்த உண்மை அவன் சாலமோன் அவனுடைய குமாரனாகிய சாலமோனிடத்திலே காணப்படவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் எனக்காக அவர் கிருபையை வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், மாறாத என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற கிருபையை நமக்கு தருகிறார். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. மாறாத என்றைக்கும் நிலைத்திருக்கிற கிருபை. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்க, இதுல ஒரு காரியத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். தாவீது அவன் காட்டிலே தனித்து விடப்பட்டிருந்து தன்னுடைய தகப்பன் வீட்டாரால் மறக்கப்பட்டு, தகப்பனால் மறக்கப்பட்டு தேவனை தேடினதனால இந்த கிருபை இருந்ததா? இந்த கிருபை அவனுக்கு கிடைத்ததானா? அதனால நிச்சயமா இல்ல. அதனால அந்த பதவி உயர்வு கிடைக்கல. கர்த்தர் அவன் மேல் மனதுருகினதினால், அவன் மேல் கர்த்தர் நினைவாய் இருந்ததினால். ஆமென் சொல்லுவோமே. சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், எங்களுடைய ஜபங்கள், எங்களுடைய உபவாசங்கள் இதுதான் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது. அப்படி யாருன்னா சொல்றீங்களா? சொன்னீங்கன்னா மாத்திருங்க. அல்லேலூயா. எங்களுடைய ஜபங்கள் எங்களை வாழ வைக்கிறது. தயவு செய்து கிடையவே கிடையாது. பரலோகத்தின் கிருபை தான் உங்களை வாழ வைக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய ஜபங்கள் பரலோகத்திற்கு தேவை. நம்முடைய ஜபங்கள், நம்முடைய உபவாசங்கள், நான் பரிசுத்தமாயிருப்பது பரலோகத்துக்கு தேவை. ஆனா என்னுடைய கிரியை என்னை வாழ வைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிரியை அல்ல, அவருடைய கிருபை மாத்திரமே என்னை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அப்ப அவருடைய கிருபை மாத்திரமே, என்னுடைய கிரியை அல்ல. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் மாம்சத்தின் நாம் செய்கிற கிரியைகள், நாம் தேவனுக்கு பலியிடுகிற காரியங்கள், இது ஒரு நாட்களிலே பழைய ஏற்பாட்டின் நாட்களின் பிரகாரம், நியாயப்பிரமாணத்தின் நாட்களின் பிரகாரம் அன்றைக்கு ஜனங்களுக்கு உதவி செய்தது, நன்மை செய்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தினாரோ, உண்மையாகவே சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? இந்த மாம்சத்தினால் உண்டாகிற காரியங்கள் ஒன்றும் தேவனுடைய பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படாது. ஆமென் சொல்லுவோமே. ஏன்? மாம்சத்தின் பலன், மாம்சத்தின் கிரியைகள், இந்த மாம்சத்தினால் உண்டாகிற காரியங்கள், இந்த கிரியைகள் தான் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே உண்டாயிருந்தது. என்ன? ஒரு மனிதன் தவறு செய்தால், ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்தால் அவன் பலியிட வேண்டும். அவனுக்காக ஒரு மிருகம் பலியிடப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்கு உங்களுக்காக, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினாரோ, உண்மையாகவே சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணம் முடிவு பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான கிருபை உயிர் பெற்றது. அல்லேலூயா. அந்த கிருபை தான் இன்றைக்கும் நம்மை பலப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுவோமே. சொல்லுங்க, கிருபை தான் எங்களை வாழ வைக்கிறது, கிருபை தான் எங்களை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, இந்த கிருபையின் பலன் என்ன? கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த கிருபையின் பலன் என்ன? நிச்சயமாகவே இன்றைக்கு மட்டும் இல்லங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த கிருபை நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம பரலோகம் போய் அந்த பரலோக ராஜ்யத்தை இயேசு வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போகணும்னா, கவனிங்க, இந்த கிருபை எப்படி தகுதி இல்லாத நம்மை அந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறது நாங்கெல்லாம் தகுதி அப்படின்னு யாரும் சொல்றதுக்கு தகுதி உடையவர்கள் அல்ல. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அந்த தகுதி என்னன்றத, தகுதி யாருக்கு உடையது என்பதை தேவன் மாத்திரமே அறிவார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவனால் நாம் பெற்ற தகுதி.
அப்ப நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினால் மாத்திரமே நம்முடைய தகுதிகள் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், இந்த தகுதி எங்களுடையதல்ல, அவருடைய கிருபையினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் இந்த கிருபை நமக்கு இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் உங்களோடு செய்கிற உடன்படிக்கை, மாறாத கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அளிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேரு? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாத கிருபை, என்றென்றைக்கும் மாறாத உடன்படிக்கை. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள், என்றென்றைக்கும் மாறாத கிருபை கர்த்தர் நம்மேல வைத்திருக்கிறார். வாசிங்க அதிலே 89வது அதிகாரம் 14வது வசனம். பாருங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நம்ம விசுவாசிப்போம். இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். கவனிங்க. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அநியாயமும் புரட்டும் நிச்சயமா இருக்க போறது இல்ல. நீதி, ஏன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாகவே இந்த பூமியிலே இறங்கி வர போகிறார். ஆமென் சொல்லுவோமே. அப்ப நீதியும் நியாயமும் தான் இருக்க போகிறது. அவருக்கு முன்பாக யாரும் பொய் சொல்லவும் முடியாது, மாற்றவும் முடியாது, மாற்றி பேசவும் முடியாது. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, கிருபையும் சத்தியமும். தேவனுடைய வார்த்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சத்தியமாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை, தேவனாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நிச்சயமாகவே சொல்லுகிறேங்க, நம்முடைய கிரியைகள் அவருக்கு முன்பாக ஒன்றும் பலனளிக்க போறதே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லிடுச்சு. நம்முடைய நீதி எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அழுக்கான கந்தையா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய நீதி எல்லாம் நம்ம நினைத்திருக்கிறோம்ல, நம்ம நினைத்து வைத்திருக்கிறோம்ல, நாங்கள் தேவனுக்காக பரிசுத்தமாய் இருக்கிறோம், இந்த காரியம் எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக, பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய கண்களுக்கு பார்த்தா எப்படி இருக்கான் சொல்லுங்க? அழுக்கான கந்தை, வேஸ்ட், ஒண்ணுமே நிற்க முடியாது. ஏன்? நம்முடைய பரிசுத்தம் அவருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. அவர் மகா பரிசுத்தர். அல்லேலூயா. நம் சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர். அவருக்கு முன்பாக நம்முடைய காரியங்கள், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பலன், இது எதுவுமே ஒன்றுமே கிடையாது. ஆனா கவனிங்க, அப்ப எதுதான் நமக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நிலைத்திருக்கும்? அவர் எதை பார்க்கிறார்னா, அவர் நம்மேல் வைத்த கிருபை மாத்திரமே என்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகையிலும் அவர் எதை நினைத்து பார்ப்பார் தெரியுமா? கவனிங்க. அந்த கிருபை என்கிற இரக்கத்திலே உண்டாகிற அந்த தேவனுடைய வல்லமை எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் தெரியுங்களா? இவனுக்காக என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவனுக்காக என்னுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவனுக்காக, இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக என் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த கிருபையை நான் நினைக்கிறேன். கவனிங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே வேற எதுவும் நிலைக்க போறதில்ல. இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை தான் அன்றைக்கும் நமக்கு முன்பாக நிற்க போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, கிருபைதான் எங்களுக்கு முன்பாக இருக்குது. சொல்லுங்க, கிருபைதான் இந்த 2வது மாதத்துல கிருபைதான் எங்களை வழி நடத்த போகுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிருபைதான் எங்களுக்கு முன்பாக நடக்க போகுது. இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் உண்மையாகவே அவர் கிருபையை மாற்றுகிறவர் அல்ல, மாறாத கிருபைகளால் உங்களை நிரப்புகிறவர். அல்லேலூயா. இந்த தகுதி இல்லாத ஆட்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தகுதியே இல்லை, தகுதி இல்லாத, இப்போ ஒரு வேலையில நம்ம இருக்கிறோம்னு வைங்களேன், ஒரு 10 வருடம் வேலை செய்தோம்னா இவருக்கு என்ன தகுதி இருக்கு? 10 வருஷம் வேலை செய்திருக்கிறார், இவருக்கு என்ன தகுதி நிமித்தமா ப்ரமோஷன் கொடுக்கலாம்? அந்த தகுதியை பார்ப்பாங்க. இவர் நல்ல வேலை செய்திருக்கிறாரா, இவருடைய இந்த படிப்பு உயர்ந்து இருக்கிறதா, ஒரு உயர்ந்த காரியம் இருக்குதா, நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்காரா,
இதனாலதான் ஒரு உயர்வு கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பார்வையில அப்படி கிடையாது. இந்த பூமி, இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் இவங்க எல்லாராலும் தள்ளப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, வேஸ்ட், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே உதவாதுன்னு இந்த பூமி, இந்த உலகம் நம்மை தள்ளும். அதை தான் கர்த்தர் தூக்குவார். அல்லேலூயா. இந்த உலகத்தால் தள்ளப்பட்டது, இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்டது, ஒன்றுக்குமே பிரயோஜனமே இல்லப்பா, இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தள்ளப்படுறாங்க பாருங்க. அந்த தள்ளப்பட்ட ஆட்களை, தள்ளப்பட்ட காரியங்களை உயர்த்துறார் பாருங்க. அதுதான் கிருபையினுடைய அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஒரு சகோதரி வேத புஸ்தகத்திலிருந்து பார்க்கிறோம். எடுத்து ஒரு வாசிப்போம். எஸ்தரின் சரித்திரம் 2வது அதிகாரம் 15 இருந்து வாசிப்போம். அல்லாமல்